ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு டைம் இருக்குது வீடியோ போடுறதுக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கொக்கோமெலன் தீமில் வந்து கேக் கேட்டிருந்தாங்க 5 கேஜியில். இது வந்து நடுவில் ஸ்பேஸர் வச்சு பண்ணுற கேக்கு. நானுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிட்டு இருந்தேன் சண்டேன்றதுனால. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து க்ரீம் வந்து எல்லாமே கம்கோட்லாம் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஃபினிஷிங் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து கொஞ்சம் நல்ல டைம் கிடைக்கும். எல்லாமே லாஸ்ட் மினிட்ல பண்ணாமல் கொஞ்சம் எல்லாம் ப்ரீயாக பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த கேக் வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பிக்சர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் கேக் இருந்தது. ஸோ அதே மாதிரி நான் ஸ்கை ப்ளூவையும் அப்புறமா வந்து ஒயிட் கலர்லேயும் வந்துட்டு க்ரீம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி போடுறது மூலயமா வந்துட்டு உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து எக்ஸஸாக போகாது. ஓரளவுக்கு தெரியும் நிறைய க்ரீம் இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வராது நமக்கு. சரிங்களா? ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா பைப்பிங் பேக்கில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு க்ரீம் பிடிக்காது. சரிங்களா? ஸோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். உங்களுக்கு வந்து டர்ன் டேபிள் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்துட்டு அதை வந்து ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக எடுக்க முடியும். டர்ன் டேபிள் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே. நம்ம நிறைய பேருக்கு அது தெரியாது. டர்ன் டேபிள் நல்லா சுற்றுறதா ஒரு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றும்போது அழகாக அதை வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்து கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு டிஷ்யூவில் தொடச்சி எடுத்துட்டேன் போர்டில். சரிங்களா? அகைன் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கத்தி கழுவி கழுவி யூஸ் பண்ண தான் பழகிடுச்சு. ஏன்னா கலர் வந்து மறுபடியும் வேறு க்ரீமில் ஒட்டிடுச்சுன்னா அந்த க்ரீம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் நம்ம டிசைன் பண்ணும்போது நல்லாவே தெரியுது இது ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட்ன்றதுனால கலர் வந்து நம்ம கத்தி கழுவாமல் அப்படியே பண்ணோம்னா அதில் ஒட்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எதர் நீங்கள் மல்டிபிள் கத்தி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கத்தியை நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கத்தியில் வந்து க்ரம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்க்ராப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு லேமினேஷன் பண்ண ஷீட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கடையிலே கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி வந்த மாதிரி வரும். அதுவும் நீங்கள் ஸ்பீடாக பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணி எடுத்துடலாம். அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே கீழே இறக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேவி மாதிரி வரும்ல அந்த டிசைன் வரும். ஸோ வந்து நான் வந்து 3 கேஜிக்கான இது வந்து பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் வந்து இது ஒரு 1 கேஜி. அகைன் நடுவில் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் இன்னொரு 1 கேஜி. இதுக்கான டிசைன் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நடுவில் வந்துட்டு என் அக்காலாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க என்கிட்ட கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. நானும் மீன்வேல் அப்படியே பேசிகிட்டே இந்த வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து இதே வேலை தான். சும்மா க்ரீம் போடுறது, சுற்றி சுற்றி பண்ணுறது. ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். பெரிய ஒர்க்கும் கிடையாது. பட் இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து க்ரம் கோட் பண்ணது வந்து இந்த கத்தியிலே பண்ணதுனால உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் அதுக்கப்புறம் லேமினேஷன் பண்ண ஷீட்டில் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நல்லா நீட் ஃபினிஷிங் வந்துச்சு. ஓகேங்களா? நான் வந்து டயர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது வந்து வீடியோ எடுத்தேன். அது வரல போல். அதனால வந்துட்டு இந்த வீடியோ தான் எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலி நான் செட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் நோட் பண்ணேன். அதுக்கு ஒன்ஸ் நான் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டயர்லேருந்து இன்னொரு டயர் வைக்கும்போது அந்த நடுவில் நீங்கள் அந்த டியூப் சொருகி தானே வைப்பீங்க. அது வைக்கும்போதே அந்த டியூப்பை ரிமூவ் பண்ணாதீங்க. ரிமூவ் பண்ணாமல் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சென்டரில் தான் இருக்கா, இல்லை கொஞ்சம் அசைஞ்சிருக்கா, இல்லை கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கா அப்படின்னும் போது நீங்கள் நடுவில் இருக்கிற அந்த டியூபை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி, ஓகேங்களா, லைட்டாக ஷேக் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடுவில் சென்டராக கொண்டு வரலாம். இது வந்து பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். சரிங்களா? ஸோ நான் 2 டயருக்குமே வந்து ஜென்ரலாகவே இந்த மாதிரி கீழேயும் சரி மேலேயும் சரி 2 டயர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நான் அதாவது சின்ன சின்ன சிம்பிளாக டிசைன் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா வந்து அதை அப்படியே விட்டால் ஏதோ ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சம் கேப் தெரியும். ஜென்ரலாகவே தெரியும். நிறைய பேர் எனக்கு டிசைனே கொடுத்தா கூட நான் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பேன். பட் கஸ்டமர் மோஸ்ட்லி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்லா இல்லை, ரொம்ப கீழே எதுவும் 2 அதாவது போர்டும் கேக்கும் வந்து டச் பண்ணுற ஒரு ப்ளேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுப்பேன். கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா தான் அது நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் நடுவில் வந்துட்டு இந்த சைடு ஏன் இருக்குன்னா இந்த சைடு ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன். அதில் வந்து ப்ளூ கலர் க்ரீம் இருந்து ரைட் சைடில் ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன். அதில் வந்து ஒயிட் கலர் க்ரீம் இருந்துச்சு. சரிங்களா? நான் கேக் பண்ண எனக்கு வந்து இந்த கையெல்லாம் க்ரீம் ஆகுறது சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து எத்தனை வாட்டி திரும்ப வாஷ் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு வாட்டிக்குமே வந்து வாஷ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருப்பேன். தண்ணி வந்து நல்ல தண்ணி அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. நல்ல தண்ணி தான் அது. சம்டைம்ஸ் வந்து நாங்கள் அந்த தண்ணியை குடிக்கவும் செய்வோம். ஸோ அதனால ப்ராப்ளம்லாம் இல்லை. அது வந்து நல்ல தண்ணி தான். அதுக்கப்புறமா வந்துட்டு வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம்
பிட்டெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதையுமே நான் வந்து அழகாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக 3 கேஜி ப்ளஸ் மேலே ஒரு 1 கேஜி அதுக்கப்புறம் அகைன் ஒரு 1 கேஜி வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா. எல்லாமே வந்து நான் இந்த கத்தியிலேயே முடிச்சிருவேன். எனக்கு வந்து ஸ்க்ராப்பர் தனியாக தேவைப்படாது. அந்த லேமினேஷன் ஷீட் மட்டும்தான் எனக்கு தனியாக தேவைப்படும். மற்றபடி நான் எல்லாமே வந்து கத்தியிலேயே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ளேஸ்மே பார்த்தீங்கன்னா, நான் அப்போ தான் டேபிள் தொடச்சி தண்ணி போட்டு கழுவியிருந்தேன். எனக்கு டைம் இல்ல அத தொடச்சிட்டு பண்ணுறதுக்குலாம். ஸோ, அதனால் அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா, போர்டுக்கும் கேக்குக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும். அத நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்றேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அழகாயிடுச்சா, கொஞ்சம் அழகா டிஷ்யூல தொடச்சு எடுத்ததுக்கப்புறமா அதையுமே கொஞ்சம் பார்த்துட்டேன். பார்த்துட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. கஸ்டமர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்து குடுத்துருவேன் அப்படின்ற மாரி. நம்ம பிளேஸ்க்கும் கஸ்டமர் பிளேஸ்க்கும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேல வந்து ட்ராவல் பண்ணிட்டு போற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் கஸ்டமரோட ப்ளேஸ்க்கு கரெக்டாக நம்ம கொண்டு போயிட்டோம். ஆக்சுவலி என்னன்னா, நான் இந்த நடுவுல வைப்போம் இல்லையா, அந்த டவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நான் கட் பண்ணேன்னா வாஷ் பண்ணேன். எவ்வளோ பேர் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு அத நம்ம கட் பண்ணும்போது சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்லாம் இருக்கு. ஸோ, அதனால வந்து நான் கட் பண்ணுவேன். கஸ்டமர் வந்து ஒரு இதுல இருந்தாங்க. ஹவுசிங் போர்ட்ல இருக்காங்க. அவங்க வீட்ல வந்து ஃபங்ஷன் செலிப்ரேட் பண்றாங்க போல. ஸோ, அதனால வந்து நம்ம அங்க வந்து செட் பண்ணுறதுன்னா ஒரு சின்ன இடம் குடுத்துருந்தாங்க. அங்கேயே நம்ம கடகடன்னு செட் பண்ணிட்டு, கேக் வந்து குடுத்துட்டு வந்தோம். பட் பயங்கர க்ரௌடா இருந்தது. நான் சொல்லிட்டேன், "யாராவது அசைச்சிட போறாங்க. கீழ விழுந்துரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பிட்டேன். இந்த கேக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது கேக் வேணும் அப்படின்னா, நீங்க சென்னையில பெரம்பூர் சர்க்கிள்ல இருக்கீங்க அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ. பை.